ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா செமி இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் தாங்க நம்ம பார்க்க வந்திருக்கோம். இப்போ நம்ம நிற்கக்கூடிய லொக்காலிட்டியில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்ன பக்கத்தில் இருக்குதுன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரோடு வந்து பார்த்தீங்கன்னா வேளச்சேரி மெயின் ரோடுங்க. பள்ளிக்கரணை வேளச்சேரி மெயின் ரோடு. நம்ம பார்க்கக்கூடிய லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெருசலம் காலேஜ் தான் இப்போ நம்ம ஜூம் பண்ணி காமிச்சிட்டு இருக்கோம். இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி டென்டல் ஹாஸ்பிட்டலும் பக்கத்துலேயே இருக்குது. அதுவும் நம்ம இந்த ஜெருசலம் காலேஜ் பக்கத்துலேயே தான் அமைஞ்சிருக்கு பாலாஜி டென்டல் ஹாஸ்பிட்டல். இங்கேருந்து கரெக்டாக நம்ம பார்க்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி, அதாவது செமி இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 மீட்டர்லேயே அமைஞ்சிருக்குங்க. நம்ம பார்க்கக்கூடிய அந்த செமி இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் தாங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா லதா சூப்பர் மார்க்கெட் இருக்குது. வேளச்சேரி தாம்பரம் மெயின் ரோட்லேயே கரெக்டாக இந்த ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன்லேயே ஒரு 300 மீட்டர்ஸ்லேயே லதா சூப்பர் மார்க்கெட்டும் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த சிக்னல் இருந்து ஆப்போசிட் ரோட்டில் தான் நம்ம ட்ராவல் ஆக போகிறோம். பக்கத்தில் இந்த சிக்னல் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட்மார்க்காக நீங்கள் வைக்கணும். பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் பேங்க்கும் பக்கத்தில் கிரி அந்த லொக்கேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லேண்ட்மார்க்காக வச்சுக்கலாம். கிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜை பொருளுக்கு இந்த பூஜை சாமான்கள் தேவையான ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே அங்கே தான் இது பண்ணுறாங்க. இந்த லேஅவுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சங்கர பால வித்யா ஸ்கூலும் வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட்டுக்கு ஒரு பார்க்கும் அமைச்சிருக்காங்க. இந்த லேஅவுட்டுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா காமக்கோட்டி நகர். பள்ளிக்கரணை லொக்கேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட் வந்து கொஞ்சம் பாஷாகவும் இருக்கும், நல்ல லொக்காலிட்டியும். இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் ரோடு தாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஃபீட் ரோடு. இந்த காமக்கோட்டி நகரில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு வந்து ஒரு 50 ஃபீட் ரோடு, ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் ஏரியா தான். இப்போ நான் காமிச்ச அந்த லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் பார்த்துருப்பீங்க. அந்த கோவிலை ஒட்டி ஒரு லெஃப்ட் வந்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருங்க. இப்போ நம்ம கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி கிட்ட வந்துட்டோம். இந்த ப்ராப்பர்ட்டி கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூம் பண்ணி இந்த ஏரியா சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த ஏரியா சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயின் ரோடு அதுதான். அந்த கோவில் பக்கத்துலேயே ஒரு லெஃப்ட் கட் ஆகும். கரெக்டாக அந்த கோவில் லெஃப்ட் கட் பண்ண உடனே ஒரு 5வது பிளாட் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து 5வது பிளாட்லேயே அமைஞ்சிருக்கு. சாரி, 5வதுன்ற 3வது பிளாட்டே வந்து நம்ம பார்க்கக்கூடிய அந்த செமி இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் வந்து அமைஞ்சிருக்குங்க. இப்போ வாங்க நம்ம உள்ளே போயிடலாம். இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இருக்கும். இந்த செமி இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. இந்த லொக்கேஷன் வந்து பார்த்துக்குங்க, நீங்கள் ஏரியா சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நேரில் வந்து வியூ பண்ணி பார்த்திங்கனாவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இந்த லொக்கேஷன் வந்து இந்த காமக்கோட்டி நகர் வந்து எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்குன்றத நீங்களே நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்பீங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வந்து எந்த கேட்டட் கம்யூனிட்டியில் வந்து மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா 3 பிளாக் தான் பற்றி கட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. 3 பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பிளாக் தான் வந்து நமக்கு அவைலபிலிட்டி, அதாவது ரீசேல். இது வந்து பார்த்திங்கன்னா ரீசேல், இது ஒன்று நியூ இல்லை, செமி இண்டிபெண்டன்ட் ஹவுஸ். நான் முதல்ல வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா இது வந்து ரீசேல் ஹவுஸ் தான், அதாவது ரீசேல் செமி இண்டிபெண்டன்ட் ஹவுஸ். இது யாருமே வந்து நியூ நினச்சிக்காதீங்க. ஏன்னா இதை தான் நான் முதல்ல உங்களுக்கு நான் சொல்லணும், ரீசேல்ன்றத முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ வாங்க நம்ம உள்ளே போய்டுவோம். அதுக்கு முன்னாடி பக்கத்தில் ஒரு கார் பார்க் இருக்குது, அதை சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் பார்க்கு 2 2 வீலர் பார்க்கிங்கோடு இருக்குது. உள்ளே என்ட்ரானது பார்த்திங்கன்னா ஸ்டேர் கேஸ் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிச்சன், ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானோடனே பார்த்திங்கன்னா ஸ்டேர் கேஸ் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கிச்சன். இந்த கிச்சன் பக்கத்தில் வந்து ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம், அதாவது குபேரமுள்ள ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி சின்னதாக பண்ணியிருக்காங்க. சின்னதாக சொல்ல முடியாது, ஒரு மீடியமாகவும் இருக்கும். ஏன்னா நீங்கள் உள்ளே உங்களுக்கு வியூ பண்ணி காட்டும் போது தான் உங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ கிச்சன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிவிசியில் வந்து வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இல்லைனா கூட இதை நீங்கள் பிரிச்சுட்டு வேறு மாதிரி நம்ம நியூ மாடலில் வந்து இப்போ நிறைய வந்திருக்கு, அது மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். கபோர்டு ஒர்க்கிங் பார்த்திங்கன்னா கிச்சனில் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. 3 ஃபீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபீட் அண்டு 1 ஃபீட் லென்த்தில், சாரி 1.5 ஃபீட்டில் வந்து லென்த்லேயும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கிச்சன் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வுட் ஒர்க்லேயே பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பூஜா ரூம் வந்து பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. இதுதான் நான் சொன்ன பூஜா ரூமு. அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜன்னல், நம்ம பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஷ் பேஷனும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பெட்ரூம் உள்ளே போய்டுவோம். பெட்ரூம் உள்ள நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு உங்களுக்கு பார்த்தா வியூ பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ஓரளவு ஒரு ஸ்பேஸ் வச்சு உள்ள ஒரு ரூம் தான் இது. வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 12 உள்ள ஒரு பெட்ரூம் இது. 10க்கு 12 உள்ள ஒரு பெட்ரூம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சும் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சும் உள்ள ஒரு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் பெட்ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிவிசியில் வந்து பார்த்திங்கன்னா வுட்டன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சாரி, பிவிசிலே வந்து இன்டீரியர் ஒர்க்கில் வந்து கபோர்டு ஒர்க்கிங் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் கொடுத்துருக்காங்க. இந்தியன் டாய்லெட். இது ஸ்டேர்கேஸ் கீழே வரதுனால கொஞ்சம் இறங்கி வர மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. டபுள் பெட்ரூமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஸியான ஒரு பெட்ரூமு. அதுவும் பார்த்திங்கன்னா ஈசானி மூலம் அமைச்சிருக்கிற ஒரு பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் அதை உள்ளே போய் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஸ்டேர்கேஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் போய்ட்டுவோம். ஸ்டேர்கேஸை நீங்கள் பார்த்துங்க. ஸ்டேர்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடிலாம் வந்து பார்த்திங்கன்னா கிரில், அதாவது
கிரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. புடி வந்து பார்த்தீங்கன்னா வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. கீழே கிரில் ஒர்க்கு, மேலே வந்து பார்த்தீங்கன்னா வுட்டில் வந்து ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வுட்டில் பண்ணியிருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு வந்து மாஸ்டர் பெட்ரூம் கொஞ்சம் ப்ராடாகவே நல்லா பெருசாகவும் நல்லாவும் இருக்கும். லெஃப்ட் சைடு வந்து ஈசானி முள்ள ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமாக நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே பார்த்துருக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிரானைட் ஒர்க்கிங் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் ஒர்க்கிங். இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே பார்த்ததை விட மேலே வந்து பெட்ரூம் வந்து கொஞ்சம் ப்ராடாகவே பெருசாகவே. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாடலில் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. கபோர்டு ஒர்க்கிங்கும் நல்லா க்ளீனாக இருக்குது. எந்த டேமேஜும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கபோர்டு ஒர்க்கிங்கில் வந்து எந்த டேமேஜும் இல்லை. இந்த பெட்ரூமில் வந்து ஒரு அட்டாச்டு கொடுத்துருக்காங்க. இங்கே உள்ள எந்த பாத்ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்டாச் பாத்ரூமில் வாஷ் பேஷன் அண்டு 4 ட்ராப், அதாவது இந்த வால் மிக்சர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, டேப் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லை. எல்லாமே பக்காவாக இருக்குது. வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாமே நல்லாயிருக்கு. இப்போ நம்ம செகண்ட் பெட்ரூமாக நம்ம பார்த்துருவோம். முன்னாடி இது ஒரு ரீசேல் ஹவுஸ்ன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது செமி இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் வந்து ஒரு ரீசேல் ஹவுஸ்ன்னு சொல்லியிருந்தோம். இது எத்தனை வருஷம் ஓல்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் ஓல்டுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு. ஆனால் அதுக்கான அதாவது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய 10 இயர்ஸ் ஓல்டு மாதிரியே உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னு தெரியாது. இந்த பில்டிங்கில் வந்து ஒரு சின்ன கிராக் கூட இல்லை. ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிவர் சேண்டில் தான் உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் பண்ணியிருக்காங்க. இந்த ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் இல்லை. இந்த பெட்ரூம்லேயும் ஒரு அட்டாச்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டோடு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி சங்கர பால வித்யா ஸ்கூலு மாதிரி இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா சான் அகாடமி இருக்குது. பக்கத்துலேயே டிஏவி, மெயினாக சொல்லப்போனால் டிஏவி இருக்குது. ஆர்கிட்ஸ் இன்டர்நேஷ்னல் இருக்குது. ஏகேஜி பப்ளிக் ஸ்கூல் இருக்குது. ஆசான் மெமோரியல் காலேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் வசதி பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே, இந்த ப்ராப்பர்ட்டியோட பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து பிறகு இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் எடுத்திங்கன்னா, அதாவது நம்ம இந்த லொக்கேஷனில் வந்து ஜெருசலம் காலேஜ் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் எடுத்தோம்னா உங்களுக்கு சென்னை 1 வந்து ரீச் பண்ணிடலாம். சாரி, இப்போ இந்த பெட்ரூமை வந்து நான் உங்களுக்கு காட்டும் போது வந்து ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஈசானி மூலம் அமைச்சிருக்க பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஒரு ஸ்டடி ரூமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த லொக்கேஷன் பார்த்துருப்பீங்க, ஸ்டடி ரூமும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டெரஸ்டோடைய ஃபுல் வியூவும் பார்த்துருக்கோம். அதாவது காமக்கோடி நகரோடைய ஃபுல் வியூவும் பார்த்துருவோம். இந்த செமி இண்டிபெண்டன்ட் இந்த ப்ராப்பர்ட்டியோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1250 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 2000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, 10 இயர்ஸ் ஓல்டு. இந்த ப்ராப்பர்ட்டியோடைய காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1,15 lakhs, அதாவது 1,15,00,000 உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டி பார்க்க வரந்தால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி வாங்க. உங்களுக்கு கீ அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியோட சைட் லிஸ்ட்டு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.